பாடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது உங்க பாடிக்கு ஏத்தாப்புல அடாப்ட் ஆகி மல்டிப்ளை ஆகுற வரைக்கும் சைலண்டா தான் இருக்கும். அது எவ்வளவு நாள் சைலண்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1 வாரத்துல இருந்து 2 வாரம் வரைக்கும் சைலண்டா தான் இருக்கும். அந்த 2 வாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க பாடியால எந்த ஒரு சிம்டம்ஸையும் ஃபீல் பண்ண முடியாது. அதாவது எந்த ஒரு அறிகுறியையும் உங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஏன் உங்க உடம்புக்குள்ள இந்த எம்பாக்ஸ் வைரஸ் இருக்கு அப்படின்றது தெரியாமே தான் நீங்க சுத்திட்டு இருப்பீங்க. அதுக்கடுத்த ஸ்டேஜ் தான் ப்ரோட்ரோம் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லியான அறிகுறிகள் எல்லாம் தென்பட ஆரம்பிக்கும். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா சளி, இருமல், காய்ச்சல், ரொம்ப அலுப்பா ஃபீல் பண்றது, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றது, தொண்டையில வீக்கம், தலைவலி மாதிரியான சில சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்டேஜ்ல இருக்க முக்கியமான சிம்டம் அப்படின்னா பதவல கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதாவது நம்ம கால்ல ஒரு புண்ணு இருந்துச்சு அப்படின்னா நம்ம காலும் இடுப்பும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு வலி கிரியேட் ஆகும் பாத்தீங்களா. அதை நெறி கட்டிருக்கலன்னா பதவல கட்டிருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு சிம்டம் இந்த ஸ்டேஜ்ல முக்கியமான சிம்டம்னு சொல்றாங்க. இத மெடிக்கல் டெர்ம்ல லிம்பாடினோபதின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுனா இது எம்பாக்ஸ் வைரஸோட செகண்ட் ஸ்டேஜ்னு அர்த்தம். முக்கியமா இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல பதவல கட்டுன்னு சொன்னோம் பாத்தீங்களா. அது எங்க கட்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த தொண்டை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல இருக்க ஏரியாஸ்ல தான் பதவல கட்டு.